ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னா, மாட்டு வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா இந்த பால் பார்த்தீங்கன்னா உருவாகுது, அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேர் சொல்லுவீங்க மாடு சாப்பிடும், அது ரத்தமாக மாறி அப்புறம் பால் வரும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ப்ராசஸ் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தவிடு, மாட்டு தீவனம், சூப்பர் புல், மசால் புல் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தண்ணியும் குடிக்கும். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அதனால் அரைச்சி சாப்பிட முடியாது. எடுத்தோடனே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வேகமாக முழுங்கிக்கும். ஏன்னா அரைச்சி சாப்பிட்டா பார்த்தோன்னா லேட் ஆகும். அதனால் என்னென்னா மொத்தமாக கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முழுங்கிக்கும். அப்படியே வயிற்றுக்குள்ளே லைட்டாக பார்த்தீங்கன்னா வாயில் கடித்து அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக முழுங்கிக்கும். வயிற்றுக்குள்ளே போனோன்னே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வயிறு நம்மள மாதிரி இருக்காது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வயிறு இருக்கும். ஸோ இந்த வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வயிறு இருக்கும். 4மே பார்த்தீங்கன்னா ஒரே வேலையை செய்யாது. 4ம் பார்த்தீங்கன்னா 4 வேலையை செய்யும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் வயிறு என்ன பண்ணால், இது மாதிரி போன தீவனத்தை பார்த்தீங்கன்னா உள்ளே போனோடனே அதுக்குள்ளே இருக்கிற நுண்ணுயிர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் முதல் வயிற்றுக்குள்ளே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தீவனத்தை பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு அதை பார்த்தீங்கன்னா சத்துக்களை எடுத்து அதை ரத்தமாக மாற்றி இந்த காம்புக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிடும், மடிக்கு அனுப்பிடும். இது பார்த்தீங்கன்னா முதல் வயிற்றோட வேலை. ரெண்டாவது வயிறு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஜீரணமாகாத பெரிய பெரிய பில்லுக்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கடிக்க முடியாத நல்ல கட்டைகள்லாம், அதெல்லாம் என்னன்னா ரெண்டாவது வயிற்றுக்கு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா மாட்டினால வாய்க்கு கொண்டு வர முடியும் வயிற்றுக்குள்ளேருந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மாடு அசம் போகிற போது பார்த்துருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது வயிற்றுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த தீவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் வயிற்றுக்கு வரும். அதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாயில் திரும்ப கொண்டு போய் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு கொண்டு போயிடும். இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வயிற்றோட வேலை. மூணாவது வயிறு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கும் பார்த்தீங்களா. ஸோ தண்ணி குடிக்கும்போது பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தவிடு இதெல்லாம் போகும் பார்த்தீங்களா. போய் அதில் சத்தோட மூணாவது வயிற்றுக்கு போய் அங்கே பார்த்தீங்கன்னா சத்துக்கெல்லாம் தனியாக பிரிஞ்சு அது பார்த்தீங்கன்னா ரத்தமாக மாதிரி அது பார்த்தீங்கன்னா மடிக்கு வந்துடும். அது மூணாவது வயிறு பண்ணுறது. நாலாவது வயிறு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அது நமக்கு இருக்கிற மாதிரியே மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் இந்த அமிலங்கள்லாம் சுருக்கும். இந்த ரொம்ப ஜீரணமாகாது பெரிய கட்டை இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா கடைசி அந்த வயிற்றுக்கு போய் அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஜீரணமாகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக சாணியாக பார்த்தீங்கன்னா மாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ இத்தனை ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகுன்னா, அந்த தீவனம், தவிடு இதெல்லாம் இருக்கிற சத்துக்கள்லாம் உறிஞ்சி அது ரத்தமாக மாற்றி அது பார்த்தீங்கன்னா அப்படியே நரம்பு வழியாக பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா கடைசியாக மடிக்கிட்ட வந்துடும். ஸோ மடிக்கு வந்தோடனே இல்லை நினைப்பீங்க, சரி மடிக்கு வந்துருச்சுல பால் பார்த்தீங்கன்னா தானாக வெளியே வந்துடும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி வராது. என்ன ஆகுனா, கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா பால் குடித்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பால் வெளியே வரும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு மாட்டுக்குள்ளே ஆக்சிடோசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா சுரக்கும் கண்ணுக்குட்டி குடிக்கும்போது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வரும். அப்போ தான் நாமளும் பார்த்தீங்கன்னா பால் கறக்க முடியும் மாட்டிலேருந்து. இல்லைன்னா பார்த்தோன்னா நார்மலாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த மடியிலேருந்து பார்த்தீங்கன்னா பால் வெளியே வராது. இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும், கன்று போட்டோடனே எதுக்கு மடி பெருசாகுது அப்படின்னு கேட்பீங்க. அது பார்த்தீங்கன்னா அப்போது கன்று போட்டோடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோன் ஒன்று சுரக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மடி பார்த்தீங்கன்னா பெருசாகிடும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன் சுரக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஊசியை போட்டு பால் நிறையா கறக்கணும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா இழைச்சிரும், மாடு ஹெல்த்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பால் கறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிட்டர் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா 400லேருந்து பார்த்தீங்கன்னா 500 லிட்டர் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா ரத்தம் இல்லை, ரத்த ஓட்டம். 500 லிட்டர் ரத்தம்னு நினைக்காதீங்க, அந்த ரத்த ஓட்டம் ஃப்ளோவை சொல்கிறேன். அது மாடு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள இந்த ரத்தம் உருவாகி அது பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி மடிக்கிட்ட வந்தோடனே அந்த ரத்தத்துக்குள்ள சத்து தான் பார்த்தீங்கன்னா மடிக்கு வந்தோடனே அது பார்த்தீங்கன்னா பாலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். மறுபடி பார்த்தீங்கன்னா மறுபடி ஹார்ட்டுக்கு போய் அங்கேருந்து மறுபடி பம்ப் பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா மடிக்கு வரும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றிகிட்டே இருக்கும். அந்த ரத்தத்தில் இருக்கிற சத்துலாம் பார்த்தீங்கன்னா பாலாக கன்வெர்ட் ஆகிற வரைக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா தண்ணியும் நம்ம கொடுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாலில் 85% பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இருக்கும். ஸோ தண்ணினால தான் பார்த்தீங்கன்னா பால் உருவாகுது. அதனால் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா பால் கறக்க நம்ம 2.5லேருந்து ஒரு 3 லிட்டர் பார்த்தீங்கன்னா தண்ணி கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பால் ஊற்றின உருவாகும். இல்லைன்னா தண்ணி கொடுக்கலைன்னா, சரியான தண்ணி இல்லைன்னா ஜீரணமாகாமல் பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ இன்னொன்று சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, இப்போ நான் மடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடோசின்னு ஒரு ஹார்மோன் சுரந்தங்காட்டி தான் பார்த்தீங்கன்னா பால் கறக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்களா.
இப்போ சில பண்ணையில் என்ன பண்ணுவாங்கன்னா, பால் கறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது திடீர்னு சடனாக டிஸ்டர்ப் ஆகும். அப்போ பால் கறந்துருக்கும்போது சடனாக ஏதோ டிஸ்டர்ப் ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, மாடு பார்த்தீங்கன்னா பால் அடக்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் தான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சடனாக ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சுனாலோ, யாராச்சும் கத்துனாலோ, பயங்கரமாக சத்தம் கேட்டாலோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகி அந்த ஹார்மோன் வெளியே அந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா சுரக்க நின்றும். அப்போ பார்த்தீங்கன்னா மடி நல்லா சுருங்கிட்டு பால் பார்த்தீங்கன்னா வெளியே வராது. ஸோ இதுதான் ஒரு காரணம், பால் கம்மியாக இருக்குது டக்குன்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டில் எப்படி பால் உருவாங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா யார் கேட்டாலும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கிறதே சொல்லலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே நீங்கள் காமிக்கலாம். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.